சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிக்கிங்களா? அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பாருங்க, தேவரீர் எழுந்தர். கர்த்தர் என்ன செய்றாராம்? எழுந்தர்னா எழும்பி நிற்காருன்னு அர்த்தம். கர்த்தர் எப்படி இருக்காரு? எழும்பி நிற்கின்றார்னு அர்த்தம். எதுக்கு எழும்புறாராம்? எதுக்கு எழும்புறாராம்? உனக்கு இறங்கும்படி, உனக்கு இறங்கும்படி. ஆமே, செபத்தில், உபவாசத்தில், துதியில, தோத்திரத்தில் கிடைக்கிறியே, உனக்கு இறங்கும்படி எழுந்து நிற்கிறார். உனக்கு உதவி செய்ய, உனக்கு இரக்கம் செய்ய, உன்னை ஆசீர்வதிக்க அவருடைய இரக்கம் இம்மாதத்தில் உனக்கு வந்தது. ஆமென். இம்மாதம் கர்த்தரின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதம். ஆமென். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற மாதம். மற்ற மாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டோமா அப்படின்னு கேட்காதீங்க. விசேஷமாக இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம மேலே, நம்ம சபை மேலே கர்த்தர் இரக்கம் செய்கிறார். அதற்காக அவர் எழும்பி நிற்கிறார். உனக்கு இரக்கம் செய்யும்படி அவர் எழும்பி அவர் நிற்கின்றார். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கம் செய்கிற காலம், அவர் இரக்கம் செய்கிற நேரம், அவர் இரக்கம் செய்கிற மாசம் அப்படின்னு தான் அந்த வார்த்தையில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். தோத்திரம். அவர் இரக்கம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது தான். ஆனால் விசேஷமாக ஒரு இரக்கத்தை கர்த்தர் இம்மாதத்தில் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு விசேஷமாக தந்திருக்கிறான்னு பார்க்கிறோம். அவர் இரக்கம் மட்டும் இல்லைன்னா அவ்வளோ நம்ம வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு தான் அர்த்தம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 30:18 படித்து பாருங்க. அதில் நம்பர் 1, கர்த்தர் இரக்கம் செய்ய காத்திருப்பார். கர்த்தர் இரக்கம் செய்ய காத்திருப்பார். நம்பர் 2, கர்த்தர் இரக்கம் செய்ய எழும்புவார். கர்த்தர் இரக்கம் செய்ய எழும்புவார். நம்பர் 3, அவர் இரக்கம் பெற காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் இரக்கம் செய்ய அவர் காத்திருக்கிறாராம். கர்த்தர் இரக்கம் செய்ய அவர் எழுந்திருக்காராம். ஆமென். அவர் இரக்கத்தை பெற காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் மோசே பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நான் எவன் மேல இரக்கமா இருப்பேனோ அவன் பாக்கியவான். நான் எவன் மேல கிருபையா இருப்பேனோ அவன் பாக்கியவான். எல்லா மனுஷனை விட, எல்லா ஜாதியை விட, எல்லாரை விட என் இரக்கத்தை பெற்ற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கத்தை பெற்ற மனுஷன் அதிக பாக்கியவான். அதிக பாக்கியவான். நிறைய பாக்கியவான்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியவானத்தை விட கர்த்தரின் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட ஜனம் அதிக பாக்கியவான். அதிக பாக்கியவான் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் தான். வாக்கு தத்தம் நிபந்தனைக்குட்பட்டது. ஆமென். தோத்திரம். இப்படியே ஒரு சைடை அடிச்சுட்டு போயிடக்கூடாது. இறக்கஞ்சுவான். நான் வாக்கு தத்தம் எப்பவுமே நிபந்தனைக்குட்பட, அந்த நிபந்தனையை நிறைவேற்றினால்தான் கர்த்தரின் இரக்கம் உனக்கு கிடைக்கும். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். ஆனா ஒரு 3 காரியத்தை குறித்து வேகமா தியானம் பண்ணி கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் பெரியவர், நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 123வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 123:2. நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள்
தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் 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 செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். அப்ப அவர் இரக்கம் எனக்கு செய்கிற வரைக்கும் என் கண்கள் யாரையே நோக்கி இருக்க வேண்டும்? கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டாமே. என்னை நோக்கி பார். ஆமே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகம் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமீன், தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அவர் இரக்கத்தை அவர் இரக்கத்தை பெற்றுக்கொண்டவன் வெக்கப்பட்டு போவது இல்லை. அவர் இரக்கத்தை பெற்றுக்கொண்டவன் வெக்கப்பட்டு போவதில்லை. அதான் கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி பார். அதான் சொல்றாரு, எங்க கண்கள் கர்த்தரை நோக்கியே பார்க்கும். எங்க கண்கள் யாரை நோக்கி பார்க்கும்? கர்த்தரை நோக்கி பார்க்கும். அவர் இரக்கம் செய்யும் வரை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரை, ஆமீன், வரை அவரையே நோக்கி பார்க்கும். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இரக்கம் தாய்க்கு தேவையா பிள்ளைக்கு தேவையா? ஒரு தாயின் இரக்கம் பிள்ளைக்கு தேவை. ஆமீன், அல்லேலூயா. ஆமா, அந்த பிள்ளை ஆமீன் அந்த தாயை நோக்கி பார்க்குமா பார்க்காதா? ஆமீன், அல்லேலூயா. அந்த தாயை நோக்கி பார்த்த உடனே தாய் அதை நோக்குவா, அதுக்கு இரக்கம் கிடைக்கும். அந்த தாய் அந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் சந்தோஷமா செய்வாளா செய்ய மாட்டாளா? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு இறங்கலன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும்? காலி. ஆமீன், அந்த பிள்ளைய காலி. இறக்கம் இல்லைன்னு வைங்கலாம். தாய்க்கு அந்த பிள்ளை மேல இறக்கம் இல்லைன்னா பிள்ளை காலின்னு பாய்க்கிறோம். அப்படி போல இந்த உலகத்துல வாழுகிறதற்கு அவர் தகப்பன், தாயினும் மேலானவர். ஆமே, மாம்சத்தில் வந்த தாயை விட ஆமே அது சொல்றது கற்பத்தின் தாய் அவன் இறங்காமல் போனாலும் நான் உனக்கு இறங்குவேன். ஆமேன். அப்ப தாயினும் மேலான இரக்கமுடையவர் இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கிறோம். ஆனா தாயினுடைய இரக்கமே ஒரு பிள்ளைக்கு தேவைன்னா அந்த தாயை விட மேலான இரக்கத்தை உடைய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற்று கொள்ளுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அப்ப அவரை நோக்கி பார்க்கணும். அவரை எப்படி நோக்கி பார்க்கறது? ஜெபம்தான். ஜெபத்துல தான் அவர் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல 30-34 வரை 2 குருடர்கள், தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும், நீர் இரக்கம் உள்ளவர், எங்களுக்கு இறங்கும். ஆமே, அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் இரக்கம் செஞ்சாரா இல்லையா? அவர் இரக்கம் அடைக்கப்பட்ட அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கையில். ஆமே, சோத்திரம். அவன் வாழ்க்கையில் இதுவரை காணாததை ஆமே முதல்ல அவன் யாரை தான் பார்த்தான் தெரியுமா? அவனை படைச்ச ஆண்டவரை பார்த்தான். கையில் ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க பாருங்க. 2 பேரும் குருடன். இதுவரை யாரும் வானத்தை பார்க்கல, பூமி யாரும் பார்க்கல. ஆனா தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டார்கள். நம்ம ஜெபத்தை கூட்டணும். இந்த வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் இரக்கம் உள்ளவர். ஆமே, மிச்சவங்கெல்லாம் தடை பண்ணாங்க, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சத்தத்துக்கு இரக்கம் செய்தார். ஆமீன், அல்லேலூயா. அப்ப அவரை நோக்கி பார்க்கணும். ஜெபத்தில் அவரை நோக்கி பார்க்கணும். நம்ம கண்கள் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மேல, இரக்கமில்லாத உலகத்துல வாழ்கிறோம், இரக்கமில்லாத மனிதர்கள் மத்தியில வாழ்கிறோம். இவைகளின் மத்தியில் இரக்கமுள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறார். இரக்கம் இல்லாத மனிதன்கிட்ட நீ இரக்கத்தை தேடாதே. அவன் இரக்கம் செய்ய மாட்டான், அவன் இறங்கவும் மாட்டான், உதவவும் மாட்டான். உனக்கு உதவி செய்ய, இரக்கம் செய்ய ஆமே இரட்சகர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை நோக்கிப்பார்.
ஆமே உதவி செய்ய திராணியற்ற மனுஷனை நோக்கி பார்க்காதா. அவனுக்கு இரக்கமே செய்ய மாட்டான். அவன்கிட்ட இரக்கத்தை கேட்டா பார்த்தா உனக்கு கிடைக்காது. யாருக்கு தெரியுமா? இரக்கம் செய்கிற, நான் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, நான் இரக்கம் செய்கிற மாசம் நான் உனக்கு இரக்கம் செய்வேன். இரக்கம் செய்யறது எப்படி தெரியுமா? எழும்புறாராம், காத்திருக்காராம். அப்போ உனக்காக எழும்பி காத்திருக்கிற, உனக்கு இரக்கம் செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரே, அவரை விட்டுட்டு அவரால் படைக்கப்பட்டவர்களை நம்ம இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்களா, எவங்களும் இறங்க மாட்டார்கள். ஆமென். ஆனா இரக்கம் செய்ய இயேசு கிறிஸ்து உண்டு. எல்லாம் கல் நெஞ்சக்காரர்கள். ஆமென். இதயத்தை கல்லா மாற்றி விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இருதயம் கல்லான இருதயம் இல்லை. ஆமென். அன்பினால நிறைந்த இருதயம், இரக்க நிறைந்த இருதயம். அந்த இருதயம் உள்ள இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க என்ன செய்வீங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. நெகேமியா புஸ்தகம் 1:11 படிச்சு பாருங்க. அந்த நெகேமியா அரண்மனைக்குள்ள இருக்கிறான். ராஜாவின் அனுமதி என்று அவன் எங்கேயும் போக முடியாது. அவன் பானபாத்திரம் இருக்கிறான். ஆகையால் அந்த அரண்மனை விட்டு வெளியே வரணும், அவன் தன் தேசத்துக்கு போகணும். அதற்கு அவன் நெகேமியா 1:11 அவன் இரக்கம் செய்கிற அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும், எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று யாரை நோக்கி பார்த்தான்? கர்த்தரை. கர்த்தரை. இரக்கம் செய்கிற கர்த்தரை, இரக்கம் செய்கிற கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் இரக்கம் செய்தாரா இல்லையான்னு 2வது அதிகாரத்துல 1 முதல் படிச்சு பார்த்தா ராஜாவும் ராஜஸ்திரியும், ஆமா ஸ்தோத்திரம், அவன் கண்களை இரக்கம் கிடைச்சது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ராஜாவின் கண்களிலும் ராணி கண்களிலும் கர்த்தர் இரக்கம் கிடைக்க பண்ணினார். அவன் போறதற்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் அவனை விடுவித்தான். போய் வா அப்படின்னு விடுவித்தான் பாய்க்கிறோம். அப்போ அவன் விரும்பினது எல்லாம் கர்த்தருடைய இரக்கம் வாய்க்க செய்தது. ஆமென். நம்ம விரும்பினதெல்லாம் ஏசப்பாவின் இரக்கம். ஆமென். ராஜா மூலம், ஆமென், ராஜஸ்திரி மூலம் நெகேமியாவுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம விருப்பத்தை இந்த உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆனால் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெகேமியா மாதிரி இரக்கம் செய்கிற கர்த்தரையே நோக்கி பாருங்கள். இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்க கண்கள் அவரையே. நீங்க பானபாத்திரக்காரனா இருந்தானா ராஜாவுக்கு அடுத்ததுல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் எந்த மனுஷனையும் பார்க்கல, ராஜாவை பார்க்கல, ராஜாட்ட போகல, ராஜஸ்திரிட்ட போகல. ராஜாவோட பெரிய மனுஷன் அந்த உலகத்தில் இல்லை. அந்த ராஜாவோட பெரிய மனுஷங்கிட்ட தான் நெகேமியா இருக்கிறான். அப்போ நெகேமியா அந்த ராஜாவின் இரக்கத்தை பெற ராஜாக்களுக்கு ராஜா இயேசு மகா ராஜாவை நோக்கி பார்த்தான். நம்ம கண்கள் ராஜாவை பார்க்க கூடாது, நம்முடைய கண்கள் ராஜஸ்திரியை பார்க்க கூடாது. நெகேமியாவின் கண்கள் ராஜாவையும் பார்க்கல, ராஜஸ்திரியும் பார்க்கல. ஆனா அவர்களுக்கு ஆண்டவர், அவர்களுக்கு தேவன் இயேசு ராஜாவை பார்த்தான். இரக்கம் கிடைக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவனுக்கு இரக்கம் கிடைத்தது என்று 2வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டு பாய்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு இரக்கம் கிடைக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நமக்கு மகிமையான காரியத்தை செய்வாராக. யாக்கோப்பு பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்காங்க. அதுல ஆதியாகமம் 43:14 வாசிங்க. சோத்திரம். அல்லேலூயா. இப்ப பாருங்க என்ன சொல்றான் யாக்கோப்பு.
யோசேப்பு விட்டுட்டான். அவன் தம்பி பென்யமீன் அங்கே மாட்டிட்டான். இப்போ என்ன சொல்றான்? அந்த பென்யமீனுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். அங்க யோசேப்பு கிட்ட அவன் சொல்ல, அந்த நாட்டின் அதிபதி யோசேப்பு, அந்த யோசேப்பு கண்களில் உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் கிடைக்க செய்வாராக. அப்ப பென்யமீனுக்கு இரக்கம் கிடைக்க செய்வாராக என்று யாக்கோப்பு கர்த்தரை நோக்கி செபிக்கிறார். ஆதியாகமம் 43:14. ஆனா 43:29 படிச்சு பாருங்க. 29, 43:29. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரன், யாரு? யோசேப்பு பென்யமீனை நோக்கி பார்க்கிறான். தான் தாய் பெற்ற குமாரனாகி தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றார். தேவன் உனக்கு இரக்கம் செய்வாருங்கிறான். இப்போ யாக்கோபு அதை தான் சொல்றாரு. அந்த தேசத்தின் அதிபதி என்னுடைய குமாரனாகிய பென்யமீனுக்கு இரக்கம் கிடைக்க செய்வாராக. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு யோசேப்பு சொல்ற வார்த்தை தான், மகனே. ஆமென். எத்தனை பேர் போனாங்க? அங்க மொத்தம் எத்தனை பேர் போனாங்க? யோசேப்பு எத்தனை? 12 15? 12. 11 பேர் போனாங்கன்னு வச்சுக்காங்க. 12 பேருன்னு வச்சுக்காங்க. சரி, 12 பேர் போறாங்க. இப்போ 12 பேர்ல தகப்பன் யாருக்கு இறக்கத்துக்காக ஜெபம் பண்றான்? பென்யமீனுக்காக ஜெபம் பண்றான். மற்றவங்களுக்கு அவன் ஜெபம் பண்ணல. அப்ப பென்யமீனுக்கு அந்த தேசத்தின் அதிபதி யோசேப்பு. அவன் கண்கள்ல தயை கிடைக்கணும்னு ஜெபிக்கிறான். அப்ப ஆனா யோசேப்புட்ட இறக்கம் கேட்கல. அவன் ஆராதிக்கிற ஆண்டவர்கிட்ட இரக்கம் செய்கிற கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அந்த இரக்கத்தை யோசேப்பு சொல்றான், மகனே, உனக்கு தேவன், நான் அல்ல, உனக்கு இரக்கம் செய்வான்னு சொல்லிட்டு 34வது வசனத்தை பாசிங்க. 34வது வசனம். தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லோருடைய பங்கை பார்க்கிறோம் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமா இருந்தது. அப்போ இரக்கம் பெற்ற அந்த மனுஷனுடைய பங்கு எத்தனை இருந்தது? 5. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு பங்கு தான் இருந்துன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் அவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அந்த 11 பேரும் பாக்கியவான் அல்ல, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட பென்யமீன் தான் பாக்கியவான். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இம்மாதம் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற மாசம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனில் இரக்கம் கிடைக்க செய்தார். தானியேல் இரக்கம் செய்கிற கர்த்தரை நோக்கி பார்த்தார். யோசேப்பு கர்த்தர் போத்திபாரின் பிரதானின் தலைவன். ஆமென். பார்வோனின் பிரதானின் தலைவன் போத்திபார். அவங்கிட்ட இரக்கம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். சிறைச்சாலைகள் போனா சிறைச்சாலையின் தலைவனுடைய கண்ணில் இரக்கம் கிடைக்க கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இம்மாதம் கர்த்தர் இரக்கம் செய்கிற மாதம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப இரக்கம் செய்கிற கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்பனா இரக்கம் செய்கிற கர்த்தரை நோக்கி பாருன்னா கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. யாக்கோப்பு அவன் பிள்ளைக்காக அவன் ஜெபம் பண்றான். அவன் பிள்ளைக்காக ஜெபம் பண்றான். ஆமே, பென்யமீன் எனக்கு வேணும். யோசேப்பு இல்ல, பென்யமீனும் பெறக்கூடாது. கர்த்தர் அந்த தேசத்தின் அதிபதி கண்ணில் தயை கிடைக்க பண்ணுவாராக செபித்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? இரக்கம் செய்தார். 5 மடங்கு ஆசீர்வாதத்தோட பென்யமீன் திரும்பி வந்தான்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்காக தாய் தப்புங்க ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, படிப்புக்காக, பதவிக்காக, வேலைக்காக. ஒவ்வொரு நாளும் அந்த வேலைக்கு போறேன்னு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணக்கூடாது. முன்னமே ஜெபம் பண்ணணும். இப்பமே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவனுக்கு எல்லாவற்றிலும் அவங்க இரக்கம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. யாக்கோப்பு செபித்தார், அவன் மகனுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணினார் கர்த்தர். அதே போல நம்ம பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்க நீங்க செபிங்க. இரக்கம் இம்மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆமென்.
ராஜாக்கள்கிட்ட இருந்து, அதிகாரிகிட்ட இருந்து, தலைவர்கிட்ட இருந்து கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்வார். ஆமே. அவங்ககிட்ட இருந்து இரக்கம் வராது. ராஜா கிட்ட இருந்தோ, தலைவர்கிட்ட இருந்தோ, பிரதானி கிட்ட இருந்தோ இரக்கம் வராது. இரக்கம் செய்கிற கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். அப்ப நீ அவருடைய பாதத்தில் என்ன செய்யணும்? அனுதினமும் காத்திருக்கணும். முதல்ல கர்த்தர், அதுக்கு பிறகுதான் மற்ற காரியத்தை நீ கொண்டு போ. ஆமேன். முதலாவது ஆண்டவரே முதலாவது கர்த்தர், மற்றதான் ரெண்டாவது. மற்ற காரியங்களுக்கு நம்ம செய்யும் போது கர்த்தர் அதை பார்க்கிறான்னு பார்க்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தரை அசட்டை பண்ணிட்டு ஆண்டவரே இறக்கம் செய்யணும் அந்த இடத்துலன்னா இறக்கலாம் கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தரிடத்துல இறக்கம் செய்கிற கர்த்தரிடத்துல, ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறப்பா, எங்களுக்கு இறக்கம் செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இறக்கம் செய்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமே. இறக்கம் செய்யாத தலைவர்கள், அதிபதிகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்து வெக்கப்பட்டு போய்வீர்கள். இறக்கம் செய்கிற கர்த்தரை பாருங்கள், வெக்கப்பட மாட்டீர்கள். இறக்கம் கிடைக்க பண்ணுவார், தயை கிடைக்க பண்ணுவார். நம்முடைய காரியத்துக்காக, எந்தெந்த காரியத்துக்காக, எதுக்காக நம்ம போறோமோ ஆண்டவர் அந்தந்த காரியத்துல இறக்கம் கிடைக்க பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இறக்கம் கிடைக்க கர்த்தர் கிருபை. அப்ப இறக்கம் கிடைக்கிற கர்த்தரை பார்க்கணும். அவர் வாக்கு கொடுத்துறார், நான் இறக்கம் செய்கிற கர்த்தர். அவர்கிட்ட இறக்கம் மிகுதியா இருக்கிறது. அவர் இறக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆமேன். அவ்வளவு இறக்க வச்சுற ஆண்டவரை பார்க்காம இறக்கமே இல்லாத மனிதர்களை பார்ப்பீர்களாண்டா இறக்கம் செய்ய மாட்டார்கள், இறங்க மாட்டார்கள். ஆமேன். உனக்காக இறக்கம் செய்ய ஆமே காத்திருக்கிறார், எழுந்திருக்கிறார். இறக்கம் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இறக்கத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா கர்த்தருடைய சமூகத்துல வந்து காத்திரு, பெற்றுக்கொள்வா என்று கர்த்தர் சொல்லுகிறான் பார்க்கிறோம். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாசம்தான் ஆமே இந்த ஜூன் மாசம். ஆமென். அல்லேலூயா. யார் வானத்தையும் பூமியையும் மனிதர்களை எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் இரக்கம் செய்வார். அவர் இரக்கம் செய்வார். ஆனா ஒண்ணு, அவரை அசட்டை பண்ணிட்டு ஆமா இவங்க கிட்ட போனா அவங்ககிட்ட போட எங்க போனாலும் கிடைக்காது. கர்த்தர் இரக்கம் செய்யணும். நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. அவருடைய இரக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மளை பார்க்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். சவுலுடைய கண்ணில் தாவீதுக்கு இரக்கம் கிடைக்க செய்தார். ஆமே. அகாஸ்வர் கண்ணில் எஸ்தர் அவங்க இரக்கம் கிடைக்க செய்தான்னு பாய்க்கிறோம். அதனாலதான் பட்டத்து ராணியா மாறினான்னு பாய்க்கிறோம். ஆகவே இரக்கம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தர் இம்மாதத்துல நமக்கு இரக்கம் செய்வார். ஆமீன். அல்லேலூயா. அதனால அவருக்கு முதலிடம் கொடுங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. இரக்கம் செய்கிற கர்த்தரை முதல்ல தேடுங்க. குடும்பமா சபையா கர்த்தரை தேடுங்க. ஆமா இந்த மாதம் முழுவதும் முதலாவது கர்த்தர், மிச்சதான் ரெண்டாவது. ஆமேன். அல்லேலூயா. அப்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு அவர் இரக்கம் செய்வார். ஆமேன். அல்லேலூயா. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. ஆமா, தாழ்மையுள்ள கர்த்தர் இரக்கம் செய்கிறார். அதெல்லாம் இப்ப நான் பேசிட்டு இருந்தேன். டைம்ல எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நேரம் போயிட்டு அதை சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சோத்திரம். ஆமா சோத்திரம். அடுத்த இது ரொம்ப முக்கியமான, இதுதான் சத்தியம். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீதிமொழி புஸ்தகம் 28:13 வாசிங்க பார்க்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யாத்ராகமம் 34:7. யாத்ராகமும் 34:7 வாசிங்க. அதையும் சேர்த்து வாசித்துருங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை
பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிறவர். ஆமா, உனக்கு இரக்கம் செய்கிறவர் மட்டுமல்ல, உன் பிள்ளைக்கு 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 அன்றைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாய் தொடரும். அப்படின்னா நீ என்ன செய்யணுமா? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னித்து, ஆமே, இரக்கம் செய்கிற கர்த்தரிடத்துல உன் பாவத்தை மறைக்காதே, அறிக்கை பண்ணு, விட்டுரு. ஆமென். அல்லேலூயா. அக்கிரமம் மீறுதல் பாவம், பாவக்கரை, பாவக்கரை. இந்த பாவக்கரைய அறிக்கை பண்ணு. இந்த பாவக்கரை என்ன செய்? அறிக்கை பண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இந்த பாவக்கரை பண்ண அறிக்கை பண்ணணும். அதான் கரைங்கிறது என்னது? அக்கிரமம் மீறுதல். ஆமே, ஸ்தோத்திரம். அக்கிரமம் மீறுதல். வேற என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல? ஸ்தோத்திரம். அக்கிரமம் மீறுதல், அநியாயமா? அக்கிரமம் மீறுதல், பாவத்தை மன்னிக்கணும் சொல்லப்பட்டது. இதுதான் கரை. மனுஷனை கரைப்படுத்துற கரை. பாவம் செய்யும் போது கரை, அநியாயம் செய்யும் போது கரை, மீறுதல் செய்யும், சட்டத்தை மீறும் போது கரை. புரியுதுங்களா? இது எல்லாம் கரையா இருக்கிறது மனுஷனுக்கு பார்க்கிறோம். இதை மறைக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில கர்த்தர்கிட்ட இதை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும், விட்டுறணும், விட்டுறணும். நீங்க யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 16, 17, 18, 19 வசனத்தை படிச்சு பாருங்க. அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ பெண்ணோடு இயேசு கிறிஸ்து தனிச்சு நிற்கிறான்னு பார்க்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ என்று பார்க்கிறோம். ஆனா அவ தன்னுடைய பாவத்தை அவர்கிட்ட அறிக்கையிடல. ஆனா நல்லா கவனிங்க, அவ என்ன பாவம் செய்தா என்பதை அவர் அழகா இயேசு சொன்னாருன்னு பார்க்கிறோம். அதனால அந்த ஊர்ல வந்து சொன்னா, என் பாவத்தை எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு அப்படின்னா கையில ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கோபப்படல. என்ன படல? கோபப்படல. என் பாவத்தை எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு. அவ என்ன பாவம் செஞ்சான்னு சொன்னாரு? என்ன பாவம் செஞ்சாரு? உனக்கு இப்ப இருக்கிறவன் யாரு? என்ன இல்ல. ஆனா இதுக்கு முன்ன எத்தனை பேர் இருந்தா? அப்ப நான் ஒண்ணு வச்சுக்காங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் போது உன் பாவம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நீ அதை மறைக்க கூடாது, அதை மறைக்க கூடாது. கர்த்தர் தெரியும். இன்னைக்கு வந்திருக்கிறா, பந்தி எடுக்க வந்திருக்கிறா, கர்த்தருக்கு தெரியும். அந்த பாவ கரையோடு, மீறுதலோடு, அக்கிரமத்தோடு அந்த பந்தி எடுத்த கர்த்தர் பார்ப்பார். அறிக்கப்படணும். அதை மறைக்க கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? மறைக்கிறதுனா என்ன? மறைக்கிறது என்ன? எதை காட்டும் தெரியுமா? சங்கீதம் 19, 12, 13 படிச்சு பாருங்க. தன் பிழையை உணர்கிறவன் யார்? அதாவது தான் செய்த பாவத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை ஒத்துக்கவே மாட்டான். ஆமென். அல்லேலூயா. நான் பேசல, நான் சொல்லல, என்கிட்ட பாவமே இல்லை. என்கிட்ட என்ன இல்லை? நான் சுத்தவான். நான் எந்த தப்பு பண்ணல. நான் எந்த தப்பு பண்ணல. இயேசுனார் தான் எல்லா தப்பு பண்ணாரு. நான் வெரி குட், நான் பெர்ஃபெக்ட். சாத்தான் இவன். ஒத்துக்கிடணும். நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஒத்துக்கிட்டானா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, துணிகரமான பாவத்துக்கும் மறைவான பாவத்துக்கும் தன்னை விலக்கி காத்து கொள்வான். கையில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை மறைக்க மறைக்க மறைக்க. ஆமென். அல்லேலூயா. பாவத்தை மறைக்க மறைக்க, சேர்த்து வைக்க 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 வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவத்தை மறைக்க மறைக்க, சேர்த்து வைக்க வைக்க உன் ஜீவனை அழிக்கும், உனக்கு உண்டானது அழிக்கும். அதனாலதான் ஆண்டவரே சொல்ல, அறிக்கையிடு, விட்டுரு. பாவத்தின் சம்பளம்
மரணம். பாவம் மனிதனுடைய உயிரை அழிக்குது. ஆனா இயேசு அந்த பாவத்தை அழிச்சு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் உன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிட்ட, ஆமே, இரக்கம் செய்கிற இயேசு கிட்ட தான் உன் பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்துக்கொள்ளுங்க. தாவீது கிட்ட என்கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் ஒத்துக்கொள்வான். நான் செஞ்சேன், என் தகப்பான் வீட்டை செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்வான்னு பார்க்கிறோம். ஆனா சவுல் ஒத்துக்கொள்ளல. என்ன செஞ்சான்? சவுளை பார்த்து கேட்க, என்னப்பா ஏன் அழிச்சிட்டு வரலாம்? நாங்க கரெக்டா பண்ணோம். ஒத்துக்கல சவுல். ஆனா தாவீது கேரக்டர் என்ன தெரியுமா? தப்பு பண்ணுவான். ஆமாண்டவரே, நான் தப்பு பண்ணேன், என்னை தண்டித்து விடும், என்னை மன்னித்து விடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா சவுல் ஒத்துக்க மாட்டான். உம்முடைய தேவன் அறிக்கை பண்ண மாட்டான், உம்முடைய தேவன் அப்படின்னு விட்டுருவான். ஆனா சவுலுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யல. ஆமே, ஒத்துக்கிட்டு அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தாவீதுக்கு கர்த்தர் இரக்கம் செஞ்சார். அவன் சந்ததிக்கு கர்த்தர் இரக்கம் செஞ்சார். ஆமென். ஒன்னே ஒன்று சொல்ல, தாய் தகப்பங்க செய்கிற காரியங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி தேவை இரக்கத்தை பெற்றுக்கொண்ட அவங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாய் பாயும். இரக்கம் போ பிள்ளைகளை இரக்கம் பாக்கியவான்களா இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். கர்த்தர் உன்னை பார்க்கும் பொழுது பார்க்கணும். ஆமென். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். ஒத்துக்கிடணும். இப்ப பாருங்க, யோனா அவன் சொல்றான், அந்த கப்பல்ல பிரச்சனை யாரை வச்சு வந்தது? காத்து, புயல், கடல் கொந்தளிப்பு யாரை வச்சு வந்தது? யோனா வச்சு வந்தது. அப்ப யோனாவை கேட்காங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா? நான் தான். என்னைய தூக்கி எங்க போட்டுறீங்க? போட்ட உடனே நினைச்சா இல்லையா? அவனை கண்டுபிடிச்சு வெளியே போடுற வரைக்கும் அந்த புயல் காற்றும் பிரச்சனை என்ன செய்யல? அடங்கல. அப்படின்னா நம்ம பாவம் முழுவதையும் அறிக்கை செய்ய விடாது இருந்தா பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். தொடரும். ஒத்துக்கொள்ளணும். ஆம் தகப்பனே, ஒத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சத்தமோட அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையை தானே சொல்றேன். ஒத்துக்காங்க. ஆண்டவரே, நான் பாவிதான். தோத்திரம். அக்கங்க செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு அறிக்கை பண்ணாதீங்க. உங்க மனச்சாட்சி சொல்லும், இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் சொல்லு. மனசுல வந்தது இடத்தெல்லாம் மார்பிள் அடிச்சு கதறு, வருத்தப்படு. ஆண்டவரே நீ ஞாபகப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கையிட்டு பாவத்தை ஒத்துக்கோ. ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி தன்னை காட்டிக்கிடாது. மிஞ்சின நீதிமானா இராதா. உன்னை பாவத்தை ஒத்துக்கோ. முதல்ல கர்த்தருடைய சமூகத்துல பாவத்தை என்ன செஞ்சு ஒத்துக்கோ. பொய் சொல்லாத. என்ன சொல்லாதா? அல்லேலூயா. எவ்வளவு வேணும் பொய்யுறாத தெய்வம், எவ்வளவு வேணும் பொய் சொல்லவர் மனுஷன் எவ்வளவுன்னு பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்லாத தெய்வம் நம்ம தெய்வம். ஆமே. அந்த தெய்வத்திற்கு நீ பொய் சொன்னியன்னா அனனியா சப்பீரால் பொய் சொல்லலாமா? அப்போ அதான் சொல்லுவாங்க, அந்த உலகத்துல சொல்லுவாங்க, டாக்டரிடமோ வக்கீலிடமோ எதை சொல்லக்கூடாதான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. பொய் சொன்னா என்ன ஆகும்? டாக்டர் பொய் சொன்னா என்ன ஆகும்? நோய் குணமாகாது. ஆமா, சோத்திரம். வக்கீல்கிட்ட போய் சொன்னா கேஸ் தோல்வியில முடியும். அப்படிதானே? அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? அப்போ டாக்டர்கிட்ட போய் சொன்னா நோய் குணமாகாது, வக்கீல்கிட்ட போய் சொன்னா கேஸ் தோத்துரும். அப்போ அவங்கிட்ட உண்மையை சொல்லு. உன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர்கிட்ட நீ போய் பேசலாமா? ஒருத்தரும் பேச மாட்டேங்க. தோத்திரம். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார், பொய் என்ன செய்யக்கூடாது சொல்லு. சங்கீதம் 101:7 வாசிங்க. சங்கீதம் 101:7 கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். முடிச்சிரு. சத்தியத்தை சொல்லி ஆகணும். நான் கபடு செய்கிறவனும் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்கிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. பாருங்க, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ள பொய் சொல்லுங்க கண்முன்.
அப்போ நம்ம ஜெபத்துல முன்ன நம்ம பாவத்துல அறிக்கை பண்ணி, அவருக்கு தெரியுமா தெரியாதா? பாவத்தோட வந்திருக்கான் இயேசு கிறிஸ்து தெரியுமா? நம்ம பாவம் எல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதாம்மா? தெரியும். அப்படிதானே? அப்ப நம்ம பாவம், நம்ம பாவிதான், நம்ம பாவம், இதெல்லாம் நான் பாவி, ஆண்டவரே என்ன மன்னியும். ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் பொய் சொல்லாத தெய்வத்திட்டு முன்ன வந்து பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஆமென். என்ன பேசக்கூடாது? பொய் பேசக்கூடாதுன்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? இந்த பழைய ஏற்பாட்டுக்கு வாங்கலாம். சங்கீதம் 32:1 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, ஆ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சார், அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது பாக்கியம். இந்த உலகத்துல அநேக பாக்கியவான்கள் இருக்காங்க, அப்படிதானே? செல்வ சீமான்கள். அவன் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆமா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனுஷன் பாக்கியவான். அப்போ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாம இந்த உலகத்துல பாக்கியவானா வாழ்றாங்க, அவங்க நரகம் போவாங்க. அவங்க நரகம் போறவங்க பாக்கியவான் கிடையாது. அப்போ பரலோகம் போகிறவருக்கு பாக்கியவான்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாய்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் மறைக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அதாவது தன் பாவங்கள் மறைக்கப்பட்டது. அதுக்கு தான் விளக்கத்தை சொல்லணும். பாவம் மறைக்கப்பட்டது, பாவம் மூடப்பட்டது. நல்லா கவனிங்க. நீ அறிக்கை செய்ய, நீ பாவத்தை அறிக்கை செய்ய மறைக்கப்படுகிறது, மூடப்படுகிறது. ஆனா விட்டுறணும். ஆனா பழைய ஏற்பாட்டு பாவங்கள் அறிக்கை பண்ணப்பட்டது, மூடப்பட்டது, மறைக்கப்பட்டது. பாவம் விடல. பாவம் அவங்க தொடர்ந்து அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா, அவன் 20 வயசுல அவன் பாவம் மன்னிப்புக்கு ஒரு ஆடை மாடையும் கொண்டு என்ன பண்றான்? செலுத்துறான். என்ன சொல்லுறான்? அப்போ 20 வயசுல என்னென்ன பாவத்துக்கெல்லாம் அவன் செஞ்சானா, வேசி தண்ணா, அது பண்ண இது பண்ண, அதுக்கு அந்த ஆட்டை கொடுத்துக்கிறான். அப்போ அந்த ஆட்டின் ரத்தம் அந்நிய ரத்தத்தோட வருஷம் போயிட்டு இருக்கிறான். வருஷம் போய் அவன் ஐயா வேசி தண்ணி பண்ணிட்டான் மன்னியோ, கொலை செஞ்சுட்டான் மன்னியோ, இவனும் ஆசாரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அடுத்த வருஷம் வரும், இவன் போய் கொலை பண்ணும், இப்படியே நடக்கும். இந்த மனுஷன் 20 வயசுல அவன் பழி செலுத்த ஆரம்பிச்சானா, 100 வயசுல செத்தானா, செத்த பிறகு பழி செலுத்தல நிறுத்தப்படும். அது வரைக்கும் பாவம் உண்டு என்று அவன் பழி செலுத்திக்கிட்டே இருப்பான். அதான் மறைக்கப்பட்டது, மூடப்பட்டது. ஆனா பாவத்திலிருந்து என்ன செய்யல? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் விடுவிக்கப்படவில்லை. பாவங்கள் மூடப்பட்டு மறைக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். இக்காலத்து பரிசுத்தவான்கள் அப்படிதான். பாவம் மன்னிப்பை அறிக்கை பண்றவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் போயிடுவான். விட்டுறணும். என்ன செய்யணும்? விட்டுறணும். அல்லேலூயா. விடணும். அதாவது எந்த ஆடும் மாடும் மனுஷனை நேசித்து ரத்தம் சித்தல, என்னை வெட்டு குத்து, நான் அந்த மனுஷனுடைய ரத்தத்துக்காக என் ரத்தத்தை கொடுக்க, என் ரத்தத்தை எடுத்துக்கோ, என் ஜீவனை எடுத்துக்கோ, உண்மையில இந்த மனுஷனை நான் நேசிக்கிறேன், இவனுக்காக என் ரத்தத்தை கொடுக்குறேன்னு எந்த ஆடு மாடாவது சொல்லிச்சா? எந்த ஆட்டு ரத்தம் மாற்றத்தை அவனை நேசிச்சுச்சா? இவன் துட்டு கொடுத்து விலை கொடுத்து கட்டாயப்படுத்தி குத்தி ரத்தத்தை எடுத்து அந்நிய ரத்தத்தோட போனான். அல்லேலூயா. இன்னும் சொல்ல மாட்டேங்கிங்க. ஆமே, அப்படிதானே? அதனாலதான் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 1 முதல் 4 வரை படிச்சு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல். பாவங்கள் உண்டென்று வருஷத்தோறும் என்ன செய்யுது? ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் என்னது சொல்லிட்டு இருக்குது?
பாவம் எப்பா பாவம் மன்னிக்கப்படலை, நீ பாவத்தை விடலை. அதனால வருஷா வருஷம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அந்த மனுஷன் 20 வயசுல பலி செலுத்துறானா, 50 வயசுல செத்தானா, அப்பதான் பலி செலுத்தல் நிறுத்தப்படும். சாவும் போது பலி செலுத்தல் நிறுத்தப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்ப பழைய ஏற்பாட்டு ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யல. பாவங்கள் உண்டு என்று அவன் செஞ்ச பாவத்தையே செய்வான், திரும்ப பலி செலுத்துவான். செஞ்ச பாவத்தை செய்வான், பலி செலுத்துவான். நம்ம ஆளு பாவத்தை அறிக்கை பண்ணுவான், பாவத்தை செய்வான், பாவத்தை அறிக்கை பண்ணுவான், பாவத்தை செய்வான். பழைய ஏற்பாடு பரிசுத்தனோட சேர்ந்துருவான்னு பார்க்கிறோம். இப்படிதான் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா பாவத்தையும் செய்வான், ஆட்டையும் மாட்டையும் ரத்தத்தையும் கொடுப்பான். அதான் நான் சொன்னேன், எந்த ஆடும் எந்த மாடும் அவனை நேசித்து வந்து ரத்தம் சிந்தலை. கைகளை ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதை துட்டு கொடுத்து வாங்கி வெட்டி கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்து வெட்டி அம்மே, அப்படிதானே? எந்த ஆடாவது வருமா? தோத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்துரும். ஒரு ஆட்டு சந்தையில் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். ஒருத்தர் நல்ல செல்லமாக ஒரு ஆட்டுக்கடா வளர்த்துருக்கார். அதை வளர்த்துட்டு கொண்டு ஆட்டு சந்தையில் போய் வித்துட்டார். என்ன பண்ணிட்டாரு? வித்துட்டார். ஆனால் அந்த ஆடு என்ன செய்யலை? வித்த விட்ட போக மாட்டேங்குது. புரியுதுங்களா? வித்தகிட்ட என்ன செய்ய முடியல, போகல. வாங்கினவன் என்ன செஞ்சான்? வலுக்கட்டாயம் வாங்கி வெட்டி தின்ட்டான். புரியுதுங்களா? இப்படிதான் இருக்கு. அப்ப எந்த ஆடும் எந்த மாடும் மனுஷனை நேசிப்பதில்லை, நேசித்து ரத்தம் செந்துவதில்லை. அப்போ வருஷா வருஷம் அந்த மனுஷனுடைய பாவத்துக்காக அந்நிய ரத்தத்தோட தானும் தனக்காகவும் அவனுக்காகவும் வருஷா வருஷம். அப்போ பாவம் உண்டு. அப்போ பழைய ஏற்பாட்டு ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை மறைச்சதே தவிர, மூடியதே தவிர நிவர்த்தி செய்யல. அதனால தான் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கான்னு பார்க்கிறோம். எபிரேயர் சோத்திரம் எபிரேயர் 9:12 வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து போதுமா நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்படிதானே உன்னை நேசித்து, ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் மனுஷனை நேசித்து சிந்தப்படலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவியை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். அப்போ அந்நிய ரத்தத்தோடு அவன் போனான். இயேசு கிறிஸ்து ஒரே முறை பரிசுத்த ஸ்தலத்துக்கு எப்படி போனார்னா, சொந்த ரத்தத்தோட போய் என்ன செஞ்சிட்டாரு? நித்திய மீட்பை உண்டாக்கிட்டார். நித்திய மீட்புனா அவ்வளவுதான், வேற பலி செலுத்த வேண்டியதுல வேற ரத்தம் வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, நித்திய மீட்பை உண்டாக்கி விட்டார். தோத்திரம். என்ன மீட்பை உண்டாக்கி விட்டார்? நித்திய மீட்பை உண்டாக்கிட்டார். 25, 27, 28 வாசிங்க. பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததுனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அநேக தரம் பாடுபடணும், அநேக தரம் ரத்தம் சிந்திக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு. எத்தனை தரம் பலியிடப்பட்டு? ஒரே தரம். நல்லா கவனிங்க. எத்தனை முறை பலியிடப்பட்டு? நல்லா சொல்லுங்க, எத்தனை முறை? அப்படி வருஷமா மாசமா ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அப்போ ஒரே தரம் தான் அவர் என்ன செஞ்சாரு? ஆமா, ஒரே தரம் தான் மரித்தார். எத்தனை நேரம் இயேசு மரித்தார்? ஆடு வருஷா வருஷம் அவனுக்காக அவனுடைய பாவத்துக்காக மரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆட்டு
ஆடு மாடு மரிச்சுக்கிட்டே இருக்கும். இயேசு வருஷம் வருஷம் மாசம் மாசம் இல்ல, ஒரே டைம் தான் மரித்தார். மரித்த இயேசு இனி மரிப்பது இல்லை. ஆமென், ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரே தரம் தான் பலியிடப்பட்டார், ரத்தம் சிந்தினார், சொந்த ரத்தத்தோடு போனார் பரிசுத்த ஸ்தலத்துக்கு. ஆமென். அதோட திரைச்சலை என்ன செஞ்சது? கிழிஞ்சதுன்னு பாய்க்கிறோம். ஆமென். அப்போ ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் மகா பரிசுத்தலத்தை தடை பண்ணிட்டு இருந்து திரைச்சலை. ஆனா இன்னைக்கு திரைச்சலை இல்லை, இயேசுவின் ரத்தம் கிழித்து எறிந்து விட்டது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அதான் சொல்லலாம், இயேசு பாவிகளா இருக்கிற ஆமென் நமக்காக அவர் என்ன செஞ்சாராம்? மரித்ததினால் அவருடைய அன்பு என்ன செஞ்சது? வெளிப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அப்போ குமாரன் என்ன செஞ்ச? நம்மீது வைத்த அன்பு இவ்வளவாய் அன்பு, எவ்வளவு அன்பு! ஆடு மாடு மனுஷனை இவ்வளவா நேசித்து எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த ரத்தம் நேசிச்சு, அந்த ரத்தம் அலறிச்சு, என்னைய கட்டாயப்படுத்திட்டான், வெட்டிட்டானோ குத்திட்டான்னு சொல்லியிருக்கோம். ஆனா இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சது? மன்னித்தது. இயேசுவின் ரத்தம் மன்னிப்பை கொடுத்தது. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தத்தை கொடுத்தது. இயேசுவின் ரத்தம் வெற்றியை கொடுத்தது. இயேசுவின் ரத்தம் மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுத்தது. இயேசுவின் ரத்தம் மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுத்ததுன்னு பார்க்கிறோம். ஆனா ஆடு ரத்தம் மாடு ரத்தம் அலறியது, கதறியது, என்னை அடிக்கான் குத்துறான் வெற்றான்னு கதறியது. ஆனா இயேசு அப்படி இல்லை. ஆமென். பாவம் செய்த மனுஷனுக்கு பாவியை நேசித்து தன் சிநேகனுக்காக கொடுக்குற அன்பில் வேறொன்று அன்பு இல்லை. அப்ப மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் அந்த ரத்தத்தை அப்படி மனுஷனுக்காக என்ன செஞ்சாரு? நேசித்து கொடுத்தாருங்க. எப்படி கொடுத்தாரு? நேசித்து கொடுத்தார். ஆடு மாடு நேசித்து ரத்தத்தை தரல, ஆமென், இலவசமா கொடுத்தார். அங்க ஆடு ரத்தத்துக்கு என்ன செய்யணும்? கரையும் கொடுத்து வாங்கணும். ஆனா இயேசு அவர் ரத்தத்தை எப்படி கொடுத்திருக்காரு? இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டின் பாவங்கள் நினைவு வருஷா வருஷம் என்ன செய்யுது? அந்த பழைய ஏற்பாட்டில் நீங்க பாருங்க, அந்த டேட்ல வந்து பலி செலுத்தி ஆகணும். அதுக்கு ஒரு நாளையும் ஆண்டு நியமித்தான் பார்க்கிறோம். அப்போ அந்த நாளில் வந்து நினைவு கூறப்படணும். ஆமா, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சொல்லுது. எபிரேயர் 8:12 வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தருடைய பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை, அழிக்கப்பட்டது. மறைக்கப்படல, மூடப்படல, அழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரித்தது. 1 யோவான் 1:7. ஆனா 1:9 என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆட்டுக்கிட்ட உண்மை இருக்கா? நீதி இருக்கா? ஆட்டுக்கிட்ட பரிசுத்தம் இருக்கா? ஆட்டு ரத்தத்தில் ஒண்ணுமே கிடையாது. அதனால அது பரிபூர்ண படத்தல, நிவர்த்தி செய்யல. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, எபிரேயர் 11:40 சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் முன்பாக ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் உன்னதமானவர்கள் அல்ல. அப்படி சொல்லப்பட்டிருக்கா? அவர்கள் நம்மை எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரணமாகாதபடிக்கு சேசித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருந்தார். நமக்கு முன்னதாக என்ன செஞ்சிருக்கிறாரு? நியமித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? நியமித்திருக்கிறார். அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யணும்? இப்போ பாருங்க, ஆடு மேலே என்ன செய்வான்? பாவத்தை, ஆமாம் நான் கொலை செஞ்சேன், பொய் செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன், அது மேலே சொல்லிட்டு வெட்டி ரத்தத்தை எடுத்து கொடுத்துருவான். சோத்திரம், அவ்வளோதான், விடமாட்டான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது பாருங்க, திரும்ப போடுங்க, பாத்தீங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையோ நீதியோ பரிசுத்தமும் உள்ளவராக இருக்கிறார். அந்த பாவ கரைங்கிறது என்ன? அக்கிரமம், மீறுதல், அநியாயம். இந்த கரை
இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவி சுத்தப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கரைகள் நீங்கி சுத்தமாக்குவது இயேசு கிறிஸ்து ரத்தம். அந்த ரத்தத்தை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி பண்ணி ஏனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நல்லா கவனிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம் 4 to 6 வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஏனெனில் நில்லுமா வாசிக்க நேரம் இல்லை, டைம் போயிட்டு பாருங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன், வசனத்தை மட்டும் வச்சுக்காங்க. அதாவது பாவம் மன்னிப்பை பெற்று கொண்ட பிற்பாடு பாவம் செய்தால் அதோடு சேர்த்து எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 26 27 நீங்க பாரு. பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பாவம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஏனுமே நீ பாவம் செஞ்சீன்னா வேறொரு பழி இல்லை அப்படின்னு சொல்ல, புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 26 27 வாசிங்க பார்க்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தா பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். என்னது? இன்னொரு பலி இருக்கா? இன்னொரு இயேசு வருவாரா? வரமாட்டாரு. அப்பனா பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பாவம் செய்தால் என்ன? கீழே வாசிங்க. நியாய தீர்ப்பு தான். என்ன தீர்ப்பு தான்? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்த்தல்களும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும். தண்டனை, நரக தண்டனை. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீ பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு வேறொரு பழி இல்லை, அதற்கு தேவை கோபாக்கின நரக தண்டனை. அப்ப இன்னைக்கு பழைய ஏற்பாடு இது. பாவம் செய்வா பாவம் மன்னிப்பு கேட்கிறது. பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பாவம் செய்கிற பரிசுத்தவானே, உன் பாவத்தை மன்னிக்க வேறொரு ரத்தம் இல்ல, உனக்கு தண்டனை தான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தண்டனை தான். இன்னைக்கு சொல்றாங்க, அநேகர் சொல்றாங்க பரவாயில்ல ஆண்டவர் மன்னிப்பார். அப்ப பழைய ஏற்பாடை கொண்டு வந்துடுறாங்க. அவர் ஒரு தரம் தாங்க. எத்தனை நேரம் செத்தாரு? எத்தனை நேரம் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு? எனுமையும் அவர் ரத்தம் சிந்த மாட்டாரு, என்னையும் அவர் மறிப்பது இல்லை. இவங்க கிருபை, நீ செஞ்சுட்டே இருப்ப, பழைய ஏற்பாடு செஞ்சுட்டே இல்ல. வேதம் சொல்லுகிற தண்டனை தான். அதுக்கு பிறகு என்னதான் தண்டனை என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 16 17 பாருங்க. அதாவது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்றாரு பாருங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து 17 அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய சொல்ல மாட்டேன். அனிதெல்லாம் பாவம் தான். அப்ப பாவத்தை பைபிள் 2 காரியத்தில் சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலோ மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கிறது. ஆனா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை நீ செஞ்சேன்னா அதுக்கு மன்னிப்பு. அந்த மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னா நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் நினைச்சுவான். அப்ப 7 தரம் தான் உடன்படிக்கை பெட்டிக்கல ரத்தத்தை தெளிச்சாங்கன்னு பார்க்கிறோம். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்றா பேதுரு கேட்காரு. மத்தேயு சுவிசேஷம், ஆமா நீங்க எடுத்து பார்ப்பீங்களாண்டா மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் நினைக்கிறேன் 21 22 என்னமா சொல்லுது. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்து வந்தா நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டா 7 70 தரங்கிறார். இது மரணத்துக்கு. அப்போ ஒரு சகோதரனுக்கு விரோதமா ஏதோ குற்றம் செய்தால், குடும்பத்துல சமுதாயத்துக்கு சமுதாய விரோதமாய் செய்தால், சகோதரனுக்கு சகோதரனுமாய் செய்தால் இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் அல்ல, இது மரணத்துக்கு ஏதுவும் இல்லாத பாவம். இதை மன்னிக்கலாம். ஆனா மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கு, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் 21:8. அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். அக்கினி கந்தம் எரியிற கடல்ல போவாங்க.
2 பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஒருத்தர் செஞ்சா அதில் தான் விபச்சார பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மன்னிக்கிற பாவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் கழுவிட்டு பாவ மன்னிப்பை ஒருத்தன் பெற்றுக்கொண்ட பிறகு திரும்பவும் விபச்சாரத்தில் விழுந்தால் என்றா இது பழைய ஏற்பாட்டு கிடையாது. திரும்ப திரும்ப ஆட்டையும் ரத்தையும் மட்டும் செலுத்துறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு தடவை மரிச்சார், ஒரு தடவை தான் ரத்தம் சிந்தினார், ஒரு தடவை மரிச்சார். இனி பாவத்தை நீக்கக்கூடிய பலி இல்ல, தண்டனை. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறதுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களம்மா, சத்தியத்தை சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? அதுக்கு பிற்பாடு என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அப்போ பாவம் மன்னிப்ப, பாவத்தை செஞ்சுக்கிட்டு பாவம் மன்னிப்பே கேட்டுட்டு இருக்க கூடாது. விட்ட பாவத்தை திரும்ப திங்க கூடாது. நாய் தின்னத திரும்ப என்ன செய்யக்கூடாது? கக்கினதை என்ன செய்யக்கூடாது? தோத்திரம் செய்யக்கூடாது. அது அங்கீகரிக்கப்படாதுன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் அப்போ ஒருத்தருக்கு மனஸ்தாபம் மன்னிக்கப்படுற, ஓ சகோதரருக்கு குறை உண்டான்னு நீ பலிபீடத்துல காணிக்க வச்சுட்டு ஒப்புரவாகி வந்து செய்கிறார். இதெல்லாம் மன்னிக்கப்படுற பாவங்கள். ஒரு மாமியாருக்கு மருமகா, கணவன், பிள்ளைகள், குடும்பத்தில் இதெல்லாம் மன்னிக்கப்படுற பாவங்கள், ஏற்றங்கள் இருக்கும். ஆனால் மன்னிக்கப்படாத பாவம்னு இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 21:8 இருக்கு. அந்த லிஸ்ட்ல யார் வாராங்களோ அதெல்லாம் நான் விபச்சாரம்னு ஒன்றும் எடுத்திருக்கேன். விபச்சாரத்தில் விழுந்துட்டான்னு போதும், அவ்வளோதான். ஆமாம், ஒருவன் ஒருத்தி, அந்த ஒருவன் அடுத்துட்டு போனாலும் விபச்சாரம் காலி, அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் டைவர்ஸ் பண்ணுறாங்க. டைவர்ஸ் பண்ணி என்னொருத்தையும் கேட்டாலும் அவன் விபச்சாரக்காரன் தான். ஆமென். அல்லேலூயா, தோத்திரம். அதனால டைவர்ஸுக்கு போகாதீங்க. கர்த்தர்ட்ட ஒப்புரவாகி கை கொத்து நில்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான்னு பார்க்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படின்னா பாவ மன்னிப்பை பெற்ற பிற்பாடு, இரக்கத்தை பெற்ற பிற்பாடு திரும்ப பாவம் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. இதற்கு இயேசு கிறிஸ்துவே சில உதாரணங்களை சொல்லியிருக்கார். அதை வாசித்து முடிச்சிடலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 1 முதல் 11 வரை இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். விபச்சாரத்தில் என்ன செய்யறா? ஒருத்தி கைமையுமே பிடிச்சு கொண்டாடுறாங்க. 3வது அதிகாரத்தில் 5 முறை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க மோசேயின் சட்டத்தின்படி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, விபச்சாரத்தில் இவ கைமையுமாய் பிடிக்கப்பட்டா. இவளை மோசே சொல்லியிருக்கிறாரு என்ன செய்யணும்? கொலை. இந்த பாவத்தை செஞ்சா என்ன செஞ்சிடணும்? கொன்னுறணும், மரணம் தான் உங்களுக்கு. ஆனா மோசே என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க லேவியராங்க 20:10 வாசிங்க. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்படது. இப்போ பாருங்க, விபச்சாரத்தில் ஈடுபட்ட 2 பேரையும் தான் மோசே என்ன செய்ய சொன்னான்? கொல்ல சொன்னான். இப்போ விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஆம்பளை தப்பலை விட்டுட்டானோ, அந்த பொண்ணை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்கானோ. கையெழுத்துற அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே? ஸ்தோத்திரம். என்ன செய்யறான்? கொண்டு வந்தான்னு பார்க்கிறோம். அப்போ இது வரைக்கும் இவ இயேசு கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளல. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் கேட்க, இல்ல ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீக்கல் அப்படி சொல்லிட்டு 8:11 வாசிங்க. அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவம் மன்னிக்கப்பட்டதுமா, இனி என்ன செய்யாதா? பாவம் செய்யாத. உன் பாவம் என்கிட்ட வந்துட்டா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி என்ன செய்யாதா? பாவம் செய்யாத. ஆமென். அதே போல யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல, ஆமா 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 14 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, பக்கவாதம் என்கிற பாவம், பாவம் ஒரு மனுஷன் வாழ்க்கை அப்படி முடங்கி கிடக்குது. பக்கவாதத்தில் முடங்கி கிடக்கிறான்னு பார்க்கிறோம். பக்கவாதத்தில் முடங்கி கிடக்கிறான்னு பார்க்கிறோம். ஆமா, மார்க்கு 2வது அதிகாரத்தில் 1 முதல் 11 வரை படிச்சீங்கன்னா, திமிர் பிடிச்ச வாதம்.
அவனை முடக்கிட்டு பாய்க்கிறான். அது ஒரு பாவம், இது ஒரு பாவம். அப்போ இங்க இவன் ஒரு இடத்துல இருக்கான். இந்த பக்கவாதத்தில் இருக்கிற பாவியை நோக்கி இயேசு தேடி வருகிறான்னு பார்க்கிறோம். இயேசு ஊழியம் செஞ்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள இருக்காரு. திமிர்வாதம் பாவம் பிடிச்சாலும் 4 பேர் கொண்டு உள்ள இறக்குறான்னு பார்க்கிறோம். அவன் பாவத்தை மன்னிச்சு நீ போய் இனி பாவம் செய்யாதுன்னு அனுப்பிடான்னு பார்க்கிறோம். அதே போல தான் அந்த யோவான் சொல்லி 5வது அதிகாரத்துல என்ன செய்யறாருன்னா அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. ஆமே, என்னத்தை கொடுக்குறாரு? அவன்கிட்ட கேட்க, நீ சுகமாக விரும்புற? ஐயா, எனக்கு நடக்க முடியாது, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, முந்திடுறாங்கன்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடம். அப்போ அவன்கிட்ட கேட்காங்க, உனக்கு சுகம் கொடுத்தவன் யாரு? ஒருத்தர் என்னைய படுக்கை எடுத்துட்டு நடக்க சொன்னார், நான் நடந்தேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்களாம். அப்ப இயேசுவை அவன் அறியல, தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சந்திக்கார். என்ன சந்திக்க? 11வது வசனத்தை வாசிங்க. 14 வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாவம் மன்னிக்கப்பட்டது, விடுவிக்கப்பட்டாச்சு, ஓகே. இனி அதிக கேடு வராம நீ என்ன செய்யாதா? பாவம் செய்ய எச்சரித்து அனுப்புகிறார். ஆமே. அப்ப இயேசுகிட்ட முதல்ல வரும்போது பாவம் மன்னிப்பாச்சு. ஆனா இனி இவன் பாவம் செஞ்சா இதை விட அவன் நிலைமை மோசமா இருக்குன்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 43, 44, 45 அந்த மனுஷனின் முன்னிலைமையிலும் பின்னிலைமே அதிக கேடா இருக்கும். கைகள் ஊத்துற அல்லையிலே சொல்லுங்க, படிக்கலாம். கிருபன்னு சொல்லலாம், ஏமாறாதீங்க. இங்க ஆண்டவர் சொல்லலாம், முன்னிலைமையிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? அதிக தண்டனை, அதிக கேடு, அதிக பாடு, அதிக நோய், அதிக வியாதி அப்படின்னு பைபிள் இயேசு சொல்லியிருக்கார். நான் சொல்லல, இயேசு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பாவ மன்னிப்பை பெற்ற பிற்பாடு, பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுட்ட பாவ மன்னிப்பை பெற்ற பிற்பாடு பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா இயேசு ஒரு தரம் தான் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, மறிச்சிருக்கிறாரு. ஆமே, வேறு பாவம் மன்னிக்க வேறு ரத்தம் இல்லை. அதனாலதான் இவர் எச்சிருக்காரு, இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது, மன்னிப்பு பெற்ற என்ப பாவம் செய்யாது. ஆனா இந்த காலத்துல பாவத்தை பாவம் மன்னிப்பு இயேசு மன்னிக்கிற இயேசு ரத்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் அதுல ஃபெயிலியர் ஆயிட்டா நரக தண்டனை அப்படின்னு எபிரேயர் 10வது அதிகாரத்துல 26, 27 வேதம் அழகா சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவன் முன்னிலைமை பின்னிலைமை அதிக கேடா இருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்றான்னு பாய்க்கிறோம். இரக்கம் செய்கிற இயேசு தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றார். அம்மே, அல்லேலூயா. அப்ப தன் பாவங்களை மறைக்கிறவன், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். ஆமா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் அறிக்கை மட்டும் செய்வாங்க, விட மாட்டாங்க, அவங்க வாழ்வு அடையல. அம்மே. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம பாவத்தெல்லாம் சுத்திகரித்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துட்டு, ஆனா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீ பொய் சொல்லாதா? ஆமே. பழைய பாவம் எதுவா இருந்தாலும் இயேசுவை சந்திச்ச உடனே, இயேசுவே என் பாவத்தின் மன்னின்னு சொன்னா மன்னிச்சிருவார். என்ன பாவமா இருந்தாலும் சரி, அத்தனை பாவத்தை மன்னிப்பார். ஆனா மன்னிச்ச பாவத்தை நீ திரும்ப செஞ்சினா வேறு ஒரு ரத்தம் சிந்துதல் இல்லை, பலி செலுத்து இல்லை, தண்டனை என்பதை பைபிள் உறுதியாய் சொல்லுகிற. கைகளை தர அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பாருங்க, அப்படின்னா தான் அப்போ எதுக்கு அப்போ பாவத்தை செஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அறிக்கை பண்ணா இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. பழைய ஏற்பாட்டுப்படியே நடந்துடலாமா? புதிய ஏற்பாட்டுக்கு எதற்கு? புதிய ஏற்பாட்டு சபை எதுக்கு? அப்போ பழைய ஏற்பாட்டுப்படியே பாவம் செய்ய வேண்டியதான், மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. பழைய ஏற்பாடு ஓகேவே, புதிய ஏற்பாடு ஏன் வரணும்? இயேசு ஏன் வரணும்? இயேசு வர தேவையில்லை. அந்த பழைய ஏற்பாடு ஸ்டாப் பண்ணதானே புதிய ஏற்பாடு வந்ததுன்னு பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு படி வந்தபட பாவத்தை செஞ்சு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு இரக்கம் கிடைக்காது. இரக்கம் செய்கிற தெய்வம் தான், ஆனா அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு ஆமா, ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்றேன், பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அறிந்த பிதா தன்னுடைய ஒரே குமாரனது பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலேயே அவ்வளவு பாடுகளை அனுபவிச்சார். அந்த பாவத்தின் கொடூரத்தை அவர் அனுபவித்தார் என்றால் பாவம் எவ்வளவு கொடூரமானது. அதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார்னா
எவ்வளவு பயங்கரமானது. அதனாலதான் பாவம் மனுஷனுடைய உயிரை கொல்லும். ஆனா இயேசு அந்த பாவத்தை கொன்று உனக்கு நித்திய ஜீவனை, நித்திய மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு பயங்கரமானது. ஆனா இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பை பெற்ற பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செஞ்சா மன்னிப்பு இல்லைன்னு பைபிள் சொல்றோம். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லு பாருங்க. இரக்கத்தை பெற்ற தேவ ஜனமே, ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். அப்படின்னா நீ ஆண்டவர்கிட்ட செபிக்க வரும் பொழுது, ஆராதிக்க வரும் பொழுது, காணிக்கை செலுத்தும் போது கர்த்தர் பார்ப்பார். சரியா செலுத்துறானா, சரியா துதிக்கிறானா அவருக்கு தெரியும். அவர் கண் பார்க்கும். இவன் பொய் சொல்றானா பொய் சொல்லலையாங்கிறத கர்த்தர் பார்ப்பார். அந்த சமாரியா பெண்ணுடைய பாவம் அனைத்தும் கர்த்தருக்கு முன்பாக நின்னதுன்னு பார்க்கிறோம். அவளும் சொல்ல, ஆமா என் பாவத்தை முழுவதும் அவர் சொல்லிட்டாரு, நான் சொல்றதுக்கு அவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றேன்னா, உன் பாவம் ஆண்டவர் அவருக்கு முன்பாக இருக்கு. நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், ஒண்ணு விடாம அறிக்கை பண்ணிடணும். நாமே அறிக்கை பண்ணிட்டீன்னா கர்த்தர் பாவத்தை மன்னிச்சு உனக்கு இரக்கம், இந்த மாதத்திலே கர்த்தர் இரக்கம் செய்வார். இது இரக்கம் செய்கிற மாசம்.